ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணதில்லை. ரீசெண்டாக இன்ஸ்டாவை திறந்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி 500 ரூபாவா? இந்த இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? அப்படி இப்படி இந்த மாதிரி பல குரல் கேட்டு கேட்டு இது வரைக்கும் எத்தனையோ ப்ரொமோஷன்ஸ் நடந்திருக்கு, எத்தனையோ இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நானுமே அதெல்லாம் பார்த்துட்டு நான் நேர்லேயெல்லாம் கூட போய் வாங்கிலாம் சாப்பிட்டு என்ஜாய்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு மேட்ரு பண்ண எல்லாம் பொறுத்துக்கவே முடியல. சூப்பரான விஷயம், ஒரு புது டிஷ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை விற்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எது எனக்கு மைண்டில் ரொம்ப பிரச்சனையாக பட்டுச்சுன்னா என்ன சொல்லி அதை விற்றாங்க, அதுதான் எனக்கு. இந்த இட்லி வந்து ஹெல்த்தின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, இது சாப்பிட்டா ஏஜ் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னாங்க. மூணாவது, இந்த இட்லி 480 ரூபா ஆகுது, ஆனால் 500 ரூபாய்க்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு விற்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி அப்படியே ஒப்பிக்கிறதுனால கம்பெனி கெட்ட பேர் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸுக்கு நீங்கள் இவ்வளோ நாளாக கட்டி காப்பாற்றி வச்ச உங்கள் ரெப்யூட்டேஷன் தான் வந்து புஷ்ஷுன்னு போயிடும். ஆப்வியஸாக அவங்க கொடுத்த ரீசன், அதுக்கப்புறம் அது ஹெல்த்தின்னு சொன்ன விஷயம், இதெல்லாமே வந்து எதுவுமே வந்து சிங்கே ஆகலை. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஃபிஷ்ஷியாக தான் தோணுச்சு. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, அந்த 500 ரூபாய் இட்லியை வாங்கி நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர்கிட்ட கண்ணை கட்டி இதை வந்து டேஸ்ட் பண்ண வைக்க போகிறோம். இது என்னன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, அதை முடித்த பிறகு அந்த இட்லி எப்படி பண்ணாங்களோ அதையே நம்ம வீட்டில் ரெப்ளிகேட் பண்ணி அதே காஸ்ட் ஆகுதா இல்லையா, இந்த டிஷ் ஒர்த்தா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? இங்கே வந்து ஒரு டிஷ் டேஸ்ட் பண்ண போகிறேன், கண்ணை மூடி டேஸ்ட் பண்ண போகிறேன், அந்த டிஷ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த டிஷ் வந்து இது வரைக்கும் நீ சாப்பிட்ருக்கவே மாட்டேன். சீட் பண்ணக்கூடாது, கண்ணை மூடியே தான் இருக்கணும். சமோசாவா? சுண்டல் வாசனையா? எப்படி இருக்குது? மெத்து மெத்துன்னு இருக்குதா? தலகாணி சுண்டல் வாசனை தான். சுண்டலா? சுண்டல் அதே சுண்டல் டேஸ்ட் இருக்குது. ஆனா அது பஞ்சு மாதிரி என்னதுன்னு தெரியல. ஐயோ, கண்ணை மூடி ஏதோ தின்னுட்டு மூக்கு கிட்ட இருக்கு, ஸ்மெல் பண்ணுங்க. பாவு பஜ்ஜி வாசனை வருது. சரி, ஆக்காட்டுங்க. என்ன மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகுது? புளிப்பு. புளிப்பா? நாக்குல எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. என்ன மாதிரி இருக்குது? என்ன டிஷ் மாதிரி இருக்குது? கையில் எடுக்காதீங்க, கையில் எடுக்க காட்டாதீங்க, யாருக்கும் காட்டாதீங்க. என்ன துப்பிட்டீங்க? துப்புலப்பா. நல்லா மெனிட்டு சாரை எடுத்து சக்கை எடுத்து போகிறேன். இந்த பாதாம் பருப்புலாம் இருக்குது அதில். அதான் இப்போ பாவு பஜ்ஜிக்கும் பாதாம் பருப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. சுண்டலா? நீங்கள் சாப்பிட்டதுக்கு பேர் வந்து மேஜிக் டிஷ். மேஜிக் டிஷ்ஷா? ஆமாம். என்னடா இந்த டிஷ்ஷு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு என்ன வயசு? எனக்கு 66. எனக்கு 56. உங்கள் 2 பேருக்கும் இது நீங்கள் மட்டும் டெய்லி இதை சாப்பிட்டீங்கன்னா 10 வயசு கம்மியாயிடும். பழைய பூத்து மாதிரி இருக்க, நீங்க 10 வயசு கொஞ்சம் யூத் ஆயிருவீங்க சார். வயசு வந்து ரிவர்ஸில் போயிடுமா? அதெல்லாம் சும்மா. இதுவா? இது வந்து A to B ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா இட்லி, பாதாம், ப்ளூபெரி. சரி, அப்படிதான் இது சொல்லியிருக்காங்க. பேசிக்கலி இது 500 ரூபாய் இட்லி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பசங்களெல்லாம் டேஸ்ட் பண்ண வைக்க போகிறேன். இது எல்லாரோட ஹானஸ்ட் ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்க போகிறேன். இட்லி எத்தனை இட்லி போடுறாங்க? ஒரே ஒரு இட்லி. ஒரு இட்லி 500. ஆலிவ் ஆயிலு, பாதாம், ப்ளூபெரிலாம் இருக்குல்ல. என்னடா ஒரு ஊத்தப்ப 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு? இல்லண்ணே, கேரட்டு, நெய், மிளகா பொடி இல்ல, இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. ஆனா இப்போ இதுல விஷயம் என்னன்னா, இது நம்ம வீட்டில் செஞ்சு ஆக்சுவலா இது எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஓ, நான் செஞ்சிரேன். ஒரு இட்லியை ஊத்து. எவ்வளவு கேலரிஸ் இதுல? அம்மா பரவாயில்ல, நீயே இன்ஃப்ளூயன்சர் மாதிரி பேசுறிய. ஒரு ஃபுட்னா கேலரிஸ் இருக்கும்ல. சோ இத சாப்பிட்டா அதெல்லாம் சொல்லலாமா? இது சாப்பிட்டா உனக்கு வயசு கம்மியாகும். அதான் நான் நம்ப மாட்டேன். யாராவது சாப்பிட்டு 10 வயசு ரிவர்ஸ் ஆன பேர் நம்புறேன். அது வரைக்கும் வாங்க மாட்டேன். பாதாம் சாப்பிட்டா பின்னாடி போகும்னா? பாதாம் சாப்பிட்டா பின்னாடி போகுமா? பாதாம் எது சாப்பிட்டாலும் பின்னாடி தான் போகும். சரி பாய்ஸ், யார் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறீங்க? தோரா. தோரா. ஆமா, அவன் வீட்ல இருந்தா அவன் தான் டேஸ்ட் பண்ணுவான். ஏன் நான் தான் டேபிள் நான் கஷ்ட பாத்துக்கிறேன். பை எனக்கு ஓ மூஞ்சி தான் ஓடி போடா. மகி தான் வேணும். மகி எப்படி ஒருத்தர் ஆரம்பிக்கணும்ல. வா. மகிச் பண்றா.
நான் காஃபி குடிச்சு காஃபி வாங்கிக்கிறேன். காஃபி அப்புறம் குடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது சாப்பிட்டீங்கன்னா காஃபி அதமா இருக்கும். ஏய் காரமாவா? காரம்லாம் இல்லடா, லைட்டா காரமா இருக்கும். காரம் வர மாட்டேன். காரம்லாம் இல்லடா, வாடா. அப்படின்னு காட்டு முதல்ல எனக்கு. அதெல்லாம் காட்ட முடியாது, கண்ணை கட்டி தான் உன்னை கூட்டு போகணும். உங்களுக்கு ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா விட மாட்டானுங்க. ஹானஸ்டி தான் இங்கே முக்கியம். இப்போ போய் ஒவ்வொருத்தரையும் நான் மோந்து பார்க்கணும். மோந்தெல்லாம் பார்க்கறதுக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜு வெஜ்ஜு. ஸ்பைசியா நான் ஸ்பைசியா? இப்போ ஆஹா இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? உனக்குலாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து வச்சுட்டேன், மோந்து பாரு. ஏய் பெப்பரா? பெப்பர். வாய் தர. எப்படி இருக்கு? என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? பீனட்டு கட்டா. சரி, அப்புறம் ஸ்பைசி கம்மி. அப்படி கேட்கறடா, டேஸ்ட் என்ன மாதிரி இருக்கு? இது வரைக்கும் நீ இது சாப்பிட்ருக்கியா, சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்ட மாதிரி இருக்கு, சாப்பிடாத மாதிரியும் இருக்கு. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும். நல்லா இருக்கு, நல்லா இல்லை. ஒழுங்கா சொல்லு. ஒரு சாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அப்புறம் ஒரு சவுச்சோமா இருந்துச்சு, என்னன்னு தெரியல. அது சவு சவு. சரி, இது 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்ப? நல்ல கிடையாது பக்கரியா, அது எப்படி சொல்றேன். அதனால தான் கண்ணை கட்டினது. 5. சரி, கிளம்பு, அடுத்தவன வர சொல்லு. இதெல்லாம் சொன்னீங்களே, எங்க இருக்குன்னு சொன்னீங்களா? அது நான் வாயில ஊட்டுவேன்பா. நீ இப்படி வாயை மூடினா அதனால ஊட்ட முடியாது. இன்னொரு தடவை ஸ்மெல் பண்ணுங்களா? மேகி லைக் நூடுல் எல்லாம் மேகி மேகின்றாது. சரி, டேஸ்ட் பண்ணிடுறியா? ஆக்காட்டு முருகா ஆ காட்டு. வெல்றதை நிறுத்துற. பல டெக்ஸ்டர் இருக்கா? பல டெக்ஸ்டரா? வேர்க்கடலை இருக்கு, பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு, தக்காளி. என்னது? என்னங்க உள்ள போனோன்னு வைத்த கிடக்கு. எப்பா இதை கொஞ்சம் கழுவி விடுங்கடா. நம்ம ஆளுகளே இப்படி பண்றீங்களப்பா. என்ன மாதிரி இருக்கு? ஒரு 80% இந்த ரோட் சைடு சாட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ரோட் சைடு சாட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சரி, 10க்கு இது எவ்வளோ கொடுப்பேன்? 7.5 கொடுப்பேன். காரம் எனக்கு ஸ்பைசி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்பைசியாக இருக்கு, நல்லா இருக்கு. புதுசாக இருக்கானா? ஆமாம், நான் கடைசியில் சொல்கிறேன். போயிட்டு அடுத்தவன வர சொல்லு. கால் கட்டு நடிப்பு. ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு வரானா? உனக்கு நான் எங்கே போனா என்ன? மேகி ஸ்மெல் வருது. இந்த பாத்திரத்தை போடுறா. அது கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிருவே நீ. பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்கு. விசாரிச்சுட்டேன், அதான் அந்த பேச்சு. பன்னீர் பட்டர் மசாலா காட்டு. காட்டலாம் முடியாது, அவ்வளோதான். ஸ்மெல்லுடா. பன்னீர் பட்டர் மசாலா, நார் சூப்பு. நார் சூப்பா? இல்ல மேகி, இதெல்லாம் தோணுது எனக்கு. சரி, வாயத்தோற. வாயத்தோறா, வாயத்தோறா, வாயத்தோற. ஏய், கடிச்சு முழுங்கடா. என்னத்தடா அங்கே தப்பிக்கிட்டு இருக்கேன்? பாதாம் இருக்கு, ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு எதனா பண்ணியா? நான் இது பண்ணல. என்ன சூப்பரா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? இந்த சப்ஜி மாதிரி இருக்கு. 10க்கு எவ்வளோ கொடுத்தது? 8. சரி, நீ போகலாம். அடுத்தவன வர சொல்லு. நான் இப்போ தான் உடம்பு சரியாகி வந்திருக்கேன். ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. ஏதோ ஒரு மசாலா, காஷ்நட்டு, இட்லி, இட்லி சாம்பார், ப்ளூபெர்ரி. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா, இருக்குடா. ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். நான் இதை பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இது அங்கேருந்து வாங்கினதான்னு தான் டவுட்டாக இருக்கு. சரி, ஆனால் ஒரு டவுட் இருக்கு. ஆமாம், இதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா? ஓகே. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனக்கு இட்லி நார்மலாக பிடிக்காதுங்க. 3 நான் 4. சூப்பர். எனக்கு தெரிஞ்சதா இருந்தால் நான் சொல்லிடுவேன். ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சாட் ஸ்மெல் தான் வருது. இந்த சமோசா சாட் தருவாங்க தெரியுமா? ஆமாம், அந்த சாட் ஸ்மெல் தான் வருது. அந்த சாட் ஸ்மெல் தான் வருது. ரோட் சைடு சாட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஒரு சாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஏதோ சமோசா வாசனை வருது. மேகி ஸ்மெல் வருது. மேகி லைக் நூடுல். திரும்ப திரும்ப கேட்டப்ப கூட கோலப்பாம ஒரே மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அது எல்லாமே உண்மை. சரி, ஓகே. அப்படியே இருங்க. ஓகே, சாப்பிடுங்க. ஆண்டி, நீங்கள் ஒரு பெரிய குக்குன்னு தெரியும். என்ன இது அப்படின்றத கண்டுபிடிங்க. பச்சை முந்திரி, வேர்க்கடலை, இது எனக்கு தெரியும். என்னது? திராட்சை இருக்க, சாப்பிட்டா உனக்கு அடிப்படுது. சும்மா சாப்பிட்றதுக்கா, டைம் பாஸ்க்கு இந்த மாதிரி 2 ஸ்பூன் சாப்பிடலாம், அவ்வளோதான். இது உன்னோட ப்ரிப்பரேஷனா? இல்லை, கிடையாது. கடையில் வாங்கினதா? ஆமாம். அப்போ என்னவா இருக்கும்? கடன்னா தான் ஏன் பயப்படுறாங்க எல்லாரும். நான் செஞ்சதுனா ஈஸியாக ரேட் பண்ணியிருப்பாங்க போல. 5 மார்க் தான் நான்லாம் கொடுப்பேன். 5 மார்க்கா? சரி, சூப்பர். தேங்க்யூ ஃபார் த டேஸ்டிங். இருக்கு அந்த ஒன்று கொல கொலன்னு பிரெட்டு
பிரெட். சரி பிரெட். கரெக்டாக சொல்லிட்டீங்களே. பொய் அப்படியே வாங்கி சரி சாப்பிடலாம், பசி வந்தா சாப்பிடலாம். சும்மா சாப்பிடலாம். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த இட்லி என்ன ரேட்டுன்றதை நம்ம இப்போ டீகோட் பண்ண போகிறோம். செஞ்சா எவ்வளோதான் ஆகுது இந்த இட்லி, எனக்கு மண்டை வெட்டிக்குது. நான் இது ரொம்ப முன்னாடியே பண்ண வேண்டிய வீடியோ தான். அது சரி போனால் போது விட்டா மண்டைக்குள்ள ஓடினே இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லா இன்க்ரீடியன்ஸும் வாங்கிட்டேன். இன்க்ரீடியன்ஸ் பண்ணலாம், அது எவ்வளோ ரேட்டுக்கு வேணால் விற்கலாம், அதான் ரெண்டாவது விஷயம். ஆனால் என்னன்னா அது என்ன சொல்லி விற்கிறாங்கன்றது தான் வந்து மண்டை ஏஜ் ரிவர்ஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் ரொம்ப கூவி மில்க் பண்ணி சொன்னாங்களா. இது மெயினாக இப்போ நம்ம செய்யறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இது செய்யறதுக்கு 480 ரூபா தான் ஆகுது. 20 ரூபால வந்து நாங்கள் லாபம் வச்சு அவங்க விற்கிறாங்க. அந்த 480 ரூபா எனக்கு இப்போ ஆகுதான் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி நம்ம எப்படி பிரிக்கலாம்னா பார்ட்டாக பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பட்டர் கிரேவி மேலே ஊற்றுறாங்க தெரியுமா, அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அந்த பட்டர் கிரேவி செஞ்சுட்டா மிச்சம்லாம் ஈஸி. எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு கொடுக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ஓகே இட்லி. ஒரு இட்லி எந்த மூளைக்கு இதெல்லாம் கணக்கு போடுவேன் காஸ்ட். அதுக்கப்புறம் ப்ளூபெரி, இந்த பாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. அப்புறம் பட்டர் கிரேவி தேவை, பட்டர் கிரீமு, முந்திரி, அதெல்லாம் சேர்த்து வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போடுவோம், கடைசியில் போடுவோம். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் மறந்துடாதீங்க. ஆலிவ் ஆயில் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியல, சும்மா தெளிச்சு விட போகிறோம், அவ்வளோதான். வந்து அந்த பட்டர் கிரேவிக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம், 2 தக்காளி. இது வந்து அந்த ஒரு போர்ஷனுக்காக. இது பட்டர் போட்டு கை நிறைய கொஞ்சம் முந்திரி. இப்போ பார்த்தீங்களா, இதோ அரைச்சி எடுத்தாச்சு. இதுதான் இந்த பட்டர் கிரேவியோட பேஸு. இது வரைக்கும் இப்போ இது ஹெல்த்தி, ஓகேவா. இதுக்கு மேலே போட போகிறதுலாம் ஹெல்த்திலாம் கிடையாது. க்ரீமு, பட்ரு, இன்னும் நிறைய மசாலா இதெல்லாம் போடுவோம். இப்போ வந்து இது பேசிக்கலி இதை ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. பட்டர் கிரேவியை மெயின் பாயிண்ட் ரெகுலராக சாப்பிட்டா நல்லா இப்படி கசக்கி போடணும். கசக்கி போடணும், இந்த பொடி போடுற மாதிரி கசக்கி போட்டு அப்படியே தூக்கி இங்கே போடணும். கிரேவியில் ரொம்ப முக்கியமான விஷயம் கரம் மசாலா. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க A to Bலன்னு பார்த்தீங்கன்னா சாட் மசாலா கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதனால இந்த சாட் ஃபீல் வருது. யூஸ்வலாக வீட்டில் நீங்கள் யாருமே இது செய்ய மாட்டீங்க. எல்லா இந்தியன் கிரேவிக்குமே இந்த கிச்சன் கிங்னு ஒன்று இருக்கும். ஓகே, சீக்ரெட்னா ஒரு கைண்ட் ஆஃப் சீக்ரெட். இது பேர் கிச்சன் கிங்னு. ஓகே, இந்த கிச்சன் கிங்கை எந்த கிரேவியில் போட்டாலும் அது சூப்பராக இருக்கும். அப்படியா? இது யாரும் சொல்ல மாட்டாங்க, இது ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், பட்டர் க்ரீம் போட்டு முடிச்சிருவோம். அவ்வளோதான். நல்லா இவ்வளோ பட்டர் போடணும். இதுதான் வந்து ஏஜ் ரிவர்சிங். ஓகே, கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம். பட்டர் கிரேவி ரெடி. என்ன பண்ண போகிறோம், அவங்க கொடுத்த அதே டப்பாவில் அதே மாதிரி எல்லாத்தையும் செய்ய போகிறோம். ஆனால் என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இதில் என்னென்ன காஸ்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு இட்லி எவ்வளோமா வச்சுக்கலாம், வெளியில் ஒரு கணக்குப்படி ஒரு இட்லி 10 ரூபா இல்லை 15 ரூபா ஒரு இட்லி. உள்ளே போட்டாச்சு. ஸோ 15 ரூபா உள்ளே போயிருக்கு. பாதாம், உரிச்ச பாதாம், இருங்க காட்டுறேன். உரிச்ச பாதாம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு இருக்கும், ஒரு 50 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் 1 கிலோ 340 ரூபா. ஸோ அப்படி இப்படி கணக்கு போட்டு 50 கிராம் கிட்ட வந்தால் 20 ரூபா வருது. 20 ரூபா இல்லை 25 ருபீஸ் கூட வச்சுக்கலாம். இருங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். மிஞ்சி ஆலிவ் ஆயில் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 30 ரூபா வச்சுக்கலாமா, ஒரு 30 ருபீஸ் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஒமேகா 3 ஸ்பைஸ் மிக்ஸ்னு ஒன்று போடுறாங்க. அதுவும் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறாங்க. ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. 50 ருபீஸ் வச்சுக்கலாம். ஓகே, அது என்ன ரேட்டு தெரியல, குத்து மதிப்பா. ஸோ அது ஒரு 50 ரூபா போட்டா மாதிரி 50 ரூபா அது போட்டாச்சு. என்ன பண்ணுறோம், பட்டர் கிரேவி ஊற்றி தள்ளுறோம். ப்ளூபெரி வந்து ஆன்லைனில் 150 ரூபா ஒரு பாக்ஸ். இது 200 கிராம் ப்ளூபெரி. இதில் 100 கிராம் போடுறோம், 75 ரூபா. ஆல்மோஸ்ட் நம்மளோட மேஜிக் இட்லி டன்னுங்க. கொத்தமல்லி, நம்மளோட மேஜிக் இட்லி ரெடி. மொத்தத்தில் இப்போ இது டோட்டல் காஸ்ட் எவ்வளோ தான் ஆச்சு, 15 ரூபா இட்லி, 25 ரூபா பாதாம், 30 ரூபா ஆலிவ் ஆயில், 80 ரூபா கிரேவி, ஒமேகா இது ஒரு 50, ப்ளூபெரி ஒரு 75 ரூபா. ஸோ ஆக மொத்தம் டோட்டல் காஸ்ட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் அந்த கிரேவிக்கெலாம். இருந்தாலுமே இதோட மேக்ஸிமம் டோட்டல் காஸ்ட்னு பார்த்தா 275 ருபீஸ் இந்த இட்லியோட காஸ்ட்.
இதோட ஆக்சுவல் காஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் விற்கிறோன்னா ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்றா ஒரு 400 ரூபாய். 480 ரூபா கிடையாது இதோட மேக்கிங் காஸ்ட்டு. அது வந்து ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். யார் எவ்வளோ வேணால் விற்றுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் இது இவ்வளோ தான் ஆகுது, ஆனால் இது விற்கிறாங்கன்றது வந்து கரெக்டான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி கிடையாது.